எல்லாம் செத்த வீட்டில் உட்காந்து இழவு விசாரிக்கிற மாதிரி இருக்கும். KN நேரு, சேகர் பாபு எல்லாருமே முகத்தில் ஆடல, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க, இன்சல்ட் பண்ணாங்க. ஒன்றுமே தெரியாத தற்குறிகள்னாங்க. ஆனால் தற்குறிகள் குறி வச்சு முதல்வரையே வீழ்த்திட்டான, குறி வச்சு மந்திரிகள் இத்தனை பேரை வீழ்த்திட்டான. சூறாவளி புயல் அடிச்சா அங்கங்க மரங்கள் வீழ்ந்து கிடக்கும் தெரியுங்களா, காலங்காத்தால போய் பார்த்தா. அது மாதிரி மதுரையில் பார்த்தா மூர்த்தி விழுந்து கிடக்கிறாரு, பழனிவேல் தியாகராஜன் விழுந்து கிடக்கிறாரு, இங்க பார்த்தா அன்பில் மகேஷ் விழுந்து கிடக்கிறாரு. டெல்டால சேகர் பாபு தான் இப்போ இந்த சென்னையில திமுக இவ்வளவு பெரிய பெருந்தோல்வியை சந்தித்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். நல்லா கவனிங்க, ஸ்டாலினுடைய வீழ்ச்சி அவ்வளோ சாதாரணமானதல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா விஜயின் எழுச்சியை பார்க்கணும். ஒரு அரசியலுக்கே புதுசான ஒரு ஆளு, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, 2.5 வருஷம் கட்சி நடத்தியிருக்காரு. முதல் தேர்தலில் 2 தொகுதியில் நிற்கிறாரு, சென்னையிலையும் திருச்சி கிழக்குலையும். 2லையும் அவர் ஜெயிச்சுட்டு வராரு. 10 தோல்வி பழனிசாமி, இனிமேலாம் 11 தோல்வி பழனிசாமின்னுவாங்க. கட்சியை அவரால் வெற்றி பெற செய்ய முடியாது. கட்சியை எவ்வளவு நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க? ஸோ இட் இஸ் ஹை டைம் தே சேஞ்ச் த லீடர்ஷிப்னு தான் அங்கேயே ரிவல்ட் வரும். கட்சி பதவியே அவருக்கு காலியாகும் தான் நினைக்கிறேன். பாவம் இங்கே ஸ்டாலின் சட்டசபைக்குள்ளே நுழைய முடியாத பிள்ளைங்க பண்ணிட்டாங்க ஜனங்க. ஒரு 10-15 மந்திரிங்க ஒன்றுமே இல்லாத ஆக்கிட்டாங்க. முதல்வரே சொந்த தொகுதியில் தோற்றிருக்கிறார். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் தான் சொல்லிகிட்டே இருந்தீங்க விஜய் கண்டிப்பாக முதல்வர் சீட்டில் தான் அமர போகிறார் அப்படின்னு. இப்போ நடந்தது விசில் புரட்சியா இல்லை மக்களின் கிளர்ச்சியா? அதாவது நீங்கள் இதை சொன்னதால் ஒரு சின்ன சம்பவத்தை நினைவு கூற விரும்புகிறேன். பனையூருக்குள்ள நடந்த 2வது ஆண்டு விழாவோ 3வது ஆண்டு விழாவுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க தவேக சார்பாக. அப்போ நான் போயிருந்தேன். அப்போ திரு விஜய் என்னை பாராட்டிட்டு என்ன சொன்னார்னா, கை கொடுத்துட்டு, சார் நான் உங்கள் வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேன், நல்லா பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, நீங்கள் தொடர்ந்து என்னை ஆதரிக்கணும் சார் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் சிரிச்சுக்கிட்டு, உங்களை முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நான் பேசிகிட்டு இருப்பேன், நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரே சிரிச்சார். அதே மாதிரி என்னை மீட்டிங்கில் அங்கே பேச சொல்லும்போது அவர் எதிர்க்க ஆடியன்ஸில் உட்காண்ட்ருந்தார். அப்போ நான் சொன்னேன், இந்த விழா இந்த வருஷம் ஒரு அரங்கத்தில் நடத்துகிறீங்க, உள்ளரங்கத்தில். அடுத்த முறை இந்த விழா முதல்வர் ஆயிட்டு மிகப்பெரிய இடத்துல இந்த விழாவை தாவேகாவின் துவக்க விழாவை நடத்தணும்னு வாழ்த்துறேன்னு எல்லாம் ஒரே கை தட்டினாங்க. ஸோ நவ் ஐ ரிமெம்பர் தட், ரீகலெக்ட் தட். என்னுடைய வாக்கு பளிச்சிருக்குது என்ற முறையில் மற்ற எல்லாரையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். நம்பரில் பார்க்க வேணாம். இப்போ 2006 கருணாநிதி கூட 5 வருஷம் ஆட்சி பண்ணார், 96 வாங்கி தான் ஆட்சி பண்ணார். வெளியே இருந்து 2 கட்சிகள் ஆதரவு கொடுத்தது. அப்கோர்ஸ் அவர் கூட்டணியில் இருந்த கட்சிகள், அவருக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. அதனால் இதெல்லாம் பெரிய நம்பர்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் மக்கள் தீர்ப்பு அப்போ வந்ததை விட மிக மோசமாக இப்போ இருக்கு. முதல்வரே சொந்த தொகுதியில் தோற்றிருக்கிறார். பல அமைச்சர்கள், ஏதோ பெரிய இந்த சூறாவளி புயல் அடித்தா அங்கங்கே மரங்கள் வீழ்ந்து கிடக்கும் தெரியுங்களா, காலங்காத்தால் போய் பார்த்தா, ராத்திரி புயல் அடிச்சுது கரையை கடந்ததுன்னு. அது மாதிரி மதுரையில் பார்த்தா மூர்த்தி விழுந்து கிடக்கிறாரு, பழனிவேல் தியாகராஜன் விழுந்து கிடக்கிறாரு. இங்கே பார்த்தா இவர் நம்ம அன்பில் மகேஷ் விழுந்து கிடக்கிறாரு. டெல்டால சேகர் பாபு தான் இப்போ இந்த சென்னையில் திமுக இவ்வளோ பெரிய பெருந்தோல்வியை சந்தித்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். அவருடைய அராஜகம், அவருடைய அடாவடித்தனத்தால் தான் திமுக நபர்களே இந்த வாட்டி திமுக போடல. கோட்டை விட்டுட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்லை எதனால அந்த மாதிரியான தோல்வி இல்லை கோட்டை விடலைங்க. அதாவது அவங்களுக்கு காலுக்கு அடியில் என்ன கிராஸ் வளர்ந்துருக்குதே தெரியாமல் அவங்க ஒரு தொடர்பு இல்லாமல் அந்நியம் ஆயிட்டாங்க.
நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். அதாவது அவங்க ஒரு மாய உலகத்தை சிருஷ்டிச்சிட்டாங்க மக்களுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்காக. ஆல் இஸ் வெல், எல்லாம் பிரமாதமாக இருக்குது, எல்லா மக்களும் மகிழ்ச்சியில் இருக்காங்க. அப்படியே அந்த 1000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நகைக்கடையில் கூட்டம், ஜவுளி கடையில் கூட்டம், எங்கே பார்த்தாலும் மார்க்கெட்டில் கூட்டம், செலவு பண்ண முடியாமல் தவிக்கிறாங்கன்னு ஒரு மந்திரியே பேசுறாரு தீபாவளி போதுன்னா. டிவிக்கே தான் தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் எந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிறோன்னு. ஏன்னா இன்னைக்கு சென்னை மாதிரி ஒரு பேஷன் ஆக்சுவலி திமுகவுக்கு கோட்டை இதுங்க. இந்த கோட்டையில் ஒரு 2 வருஷம் ஆன கட்சி காலி பண்ணியிருக்கு. நான் எதை சொல்கிறேன்னா நல்லா கவனிங்க. ஸ்டாலினுடைய வீழ்ச்சி அவ்வளோ சாதாரணமானதல்ல. அதை நம்ம புரிஞ்சிக்கணுன்னா விஜயின் எழுச்சியை பார்க்கணும். ஒரு அரசியலுக்கே புதுசான ஒரு ஆள், இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, 2.5 வருஷம் கட்சி நடத்தியிருக்காரு. முதல் தேர்தலில் 2 தொகுதியில் நிற்கிறாரு, சென்னையிலையும் திருச்சி கிழக்குலையும். 2லேயும் அவர் ஜெயிச்சுட்டு வராரு. ஆனால் அரசியல்லையே கொட்டை போட்டு பழந்தின்னு வரலாறு படைச்சி டெப்டி சிஎம், சிஎம் 5 வருஷம், டெப்டி சிஎம் 5 வருஷம், மேயர் 3-4 வருஷம், அமைச்சராக பல ஆண்டுகள், இளைஞரணி செயலாளராக ஒரு 60 வயசு வரைக்கும் இருந்தார் ஸ்டாலின். இவ்வளவு ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பீரியன்ஸு, கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, பப்ளிக் இன்ட்ராக்ஷன் உள்ள ஒரு ஆள் சொந்த தொகுதியிலேயே தோற்று போகிறாருன்னா, விஜய் மாதிரி ஆட்கள் 2 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இதனுடைய கம்பேர் பண்ணி பாருங்க எப்படியாப்பட்ட வீழ்ச்சி விழுந்திருக்கிறாங்க. எதுவுமே அஃபெக்ட் ஆகலையா? கரூர் சம்பவமாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசினதாக இருக்கட்டும், கட்சி கட்டமைப்பு, அவங்க எல்லாருமே அவங்களுக்கு அரசியல் தெரியல, பழகலை, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் அது ஒரு பெரிய இழுக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு இந்த விஷயங்கள் எதுவுமே மக்கள்கிட்ட அவமானம் கேவலம்னு பேசினாருங்க. ஒரு ஆள் பேசினாரு, இத்தனைக்கும் பிறகும் தாவேக்காக்கு தமிழ்நாட்டு ஆட்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அது கேவலம், மகா கேவலம்னு பேசினார். அந்த டிவியில் நெறியாளர் கரெக்ட் பண்ணாங்க. ஏங்க ஓட்டு போகிறது தமிழ்நாட்டு மக்கள் தாங்க. இல்லை அவங்கள தான் நான் சொல்கிறேன்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க, இன்சல்ட் பண்ணாங்க. ஒன்றுமே தெரியாத தற்குறிகள்னாங்க. ஆனால் தற்குறிகள் குறி வச்சு முதல்வரையே வீழ்த்திட்டான, குறி வச்சு மந்திரிகள் இத்தனை பேரை வீழ்த்திட்டான. இப்போது இது பாடம் கற்றுக்கணுங்க. எதிராளி என்பது வேற, எதிர்ப்பது என்பது வேற. ஆனால் தன்னை எதிர்ப்பவர்களே ஒன்று பாஜகவுடைய ஏஜென்ட்ன்றது, இல்லைன்னா விவரம் தெரியாது தற்கூறிகள்ன்றதெல்லாம், அதெல்லாம் இந்த சமூகம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் இந்த தேர்தலில் டிஎம்கே பெரிய பாடத்தை கற்றுக்கணும். நல்லா யோசித்து பாருங்கள். ஆளுங்கட்சியாக இருக்கிறது தோத்தா எதிர்கட்சி ஆகிடும். இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது, வாடிக்கையான விஷயங்கள். இப்போ பாருங்கள், திமுக தோத்துச்சு, அதுக்கு நம்பர்ஸ் இருக்குது எதிர்கட்சி ஆகிறதுக்கு. அஃப்கோர்ஸ் எதிர்கட்சியாக இருந்த அண்ணா திமுக அதையும் இழந்துடுச்சு. இப்போ உள்ளதும் போச்சடா நொல்லக்கண்ணான்ற மாதிரி எடப்பாடி இப்போ கட்சி பதவியும் போகுது பாருங்கள். ரிவல்ட் வில் ஸ்டார்ட், ஆல்ரெடி இட்ஸ் ப்ரூயிங். ஏன்னா 10 தோல்வி பழனிசாமி, இனிமேல் 11 தோல்வி பழனிசாமின்னுவாங்க. ஸோ அவரால் இனிமேல் ஜெயிக்கவே முடியாது. அவர் ஒன்றா எடப்பாடியில் ஜெயிச்சிக்கலாம ஒழிய கட்சியை அவரால் வெற்றி பெற செய்ய முடியாது. ஸோ யூ கேனாட் டெலிவர் குட்ஸ்ன்னு போது கட்சியை எவ்வளோ நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஹை டைம் தே சேஞ்ச் த லீடர்ஷிப்னு தான் அங்கேயே ரிவல்ட் வரும். கட்சி பதவியே அவருக்கு காலியாகும் தான் நினைக்கிறேன். இவ்வளோ நாட்கள் சட்டமன்றத்தில் திமுகவோட பேச்சு இருக்கும், அதிமுகவோட குரல் இருந்துச்சு. பட் இப்போ புதிய கட்சியோட குரல் வருது. மொத்தமாக அந்த திராவிடம் அப்படிங்கிறத தாண்டி இவரோட கொள்கை கோட்பாடோட சேர்த்து ஒரு புதிய கட்சியோட குரல் ஒலிக்க போகுது. அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம், எப்படி இருக்க போகுது தமிழ்நாட்டில்? இல்லை, ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் ஏர் மாதிரி புதுமையாக இருக்கும். வழக்கமான இந்த தலைவருக்கு இப்போ லாலி பாடுறது, அவரை இந்திரா ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன்னு புகழ்வது, கற்பனையாக பேசிகிட்டு இருக்கிறதுலாம் இல்லாமல் இவங்க பேசுகிறதே 5 நிமிஷம் 10 நிமிஷம் தானே. அதுவும் டு த பாயிண்ட்டு, பிஸ்னஸ் லைக்காக நடக்கும். அசம்பிளினா எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும். நீட்டி முழக்கி உங்களுடைய எதிர்கட்சியை தாக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. இல்லை, சபாநாயகர் அந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த கான்செப்ட் எல்லாமே மொத்தமாக மாறும். ஆமாம், நான் ஒன்று கேள்விப்பட்டேன். அதாவது எப்படியெல்லாம் கற்பனை பண்ணியிருக்காங்க திமுக நெருங்கிய வட்டாரங்கள் சொன்னது. இந்த வாட்டி ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தவரால்
அவரை வந்து சாதாரணமாக அமைச்சரெல்லாம் ஆக்க வேணாம், அவரை வந்து சபாநாயகர் ஆக்கணும், அப்போ தான் எடப்பாடி எழுந்து வணக்கத்துக்குரிய சபாநாயகர். அப்போ கூட விஜய் எதிர்கட்சியாக வருவார்னு கூட நினைக்கல அவங்க. இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க, இவங்க தான் முதலமைச்சர், எடப்பாடிக்கு பழி தீக்கணும்னு சொல்லி ஓபிஎஸ் ஆக்குனா, ஓபிஎஸ் வந்து சபாநாயகரை மரியாதை பண்ணி தானே ஆகணும், அவர் வரும்போது எழுந்து தானே நிற்கணும். ஸோ இப்படிலாம் பிளான் போட்டு இருந்திருக்கானுங்க. பாவம் இங்கே வந்து ஸ்டாலின் சட்டசபைக்குள்ளே நுழைய முடியாத பிள்ளைங்க பண்ணிட்டாங்க ஜனங்க. ஒரு 10-15 மந்திரிங்க வந்து ஒன்றுமே இல்லாத ஆக்கிட்டாங்க. ஸோ இது வந்துங்க அண்டர் எஸ்டிமேஷன் தாங்க. திமுகவுக்கு பெரிய ஷாக்காக இருக்கும்ல சார், ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப மோசமான ஒரு தோல்வி அப்படிங்கிறது. ஆனால் எனக்கு என்னவோ முன்னால் வந்து அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் த எலெக்ஷன் டே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. நீங்கள் வந்து அவங்க ஆட்கள் முகபாவனை, பாடி லாங்குவேஜ், இந்த மேடேக்கு வந்தாருங்களே, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், எல்லாம் செத்த வீட்டில் உட்காந்து இழவு விசாரிக்கிற மாதிரி இருக்கான். KN நேரு, சேகர் பாபு எல்லாருமே முகத்தில் ஆடல, ஒரு சின்ன புன்சிரிப்பு, எல்லாம் இறுக்கமாக இருக்காங்க. அது வந்து தோல்வி அவங்களுக்கு முன்னாலே தெரிஞ்சிருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த செந்தில் வேலன், இந்த ஜீவ சகாப்தன்லாம் அவங்க திமுகவுக்கு வழக்கமாக முட்டு கொடுக்குறவங்க, அவங்கெல்லாம் வந்து மக்களை கண்ணாபின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடி துறையில் இருக்கிறவங்கலாம் சாப்பிட்ற சாப்பாடு அண்ணா அறிவாலயம் சென்ட்ரலைஸ்டு கிச்சன்லேருந்து பண்ணி போடுற மாதிரி பேசுனாங்க. இருந்தாலும் மடையர்கள் கேவலம், தாவேக்கா ஒரு டெமோக்ராட்டிக்லி ஃபங்க்ஷனிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி, எலெக்ஷன் கமிஷனர் ரிஜிஸ்டர் பார்ட்டி, அதுக்கு ஓட்டு போட்டால் மகா கேவலம் மகா கேவலம்னு பேசுனாங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் டாப் லீடர்ஷிப்புக்கு எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் தெரிஞ்சு போச்சு, நமக்கு எதிராக ஒரு பூகம்பம் சுனாமி கிளம்பி இருக்குடா, இது நம்ம வேரையோடும் வேரடி மண்ணோடும் கிளப்பிடும் அப்படின்ட்டு. அதனால தான் ரொம்ப குவைட்டாக ஆயிட்டாங்க. யாருமே வந்து பெருசாக அழட்டிக்கல. ஈவன் எக்ஸிட் போல் வந்த போது கூட அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் மேனுஃபேக்சர்டு தானே, ஒரு ஏசி ரூமில் உட்காந்துன்னு போட்டது தானே, 170 180 அப்போ -100 பண்ணிடணும் இப்போ. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேயறைஞ்ச மாதிரி இருந்தாங்க ஒருத்தரும் அந்த மேடையில். அப்புறம் அமைதியாக இருந்தாங்க. அதாவது இதை பற்றி கமெண்ட்டே பண்ணல. சாதாரணமாக இது வெற்றி சொல்லிட்டாங்க, எக்ஸிட் போல்ஸ் நம்ம கழகத்துக்கு வெற்றி அப்படின்னு யாராவது குதிப்பாங்கல்ல, அமைதியாக இருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அவர் பேசுகிறார் முதலமைச்சர் இந்த மேடையில், உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்னும் 2-3 நாளில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும்னு கிளாப் கூட பண்ணல எவனும். அது இல்லாமல் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அலர்ட் ஆகிட்டாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, சபரீசன் வந்து அந்த போலிங் முடிஞ்ச உடனே ஸ்டாலினை சந்தித்து நம்ம முடிஞ்சிட்டோம், நம்ம கதையை மக்கள் முடிச்சிட்டாங்க, நான் எடுத்துட்டேன் ஃபிகர்லாம், நம்ம ஆளுங்க ஏமாற்றிட்டாங்க, கொடுத்த பணத்தை ஓவர் கான்ஃபிடென்ஸ், நம்ம தான் வரப்போகிறோம், எல்லாம் நம்மளுது தானே, எதுக்கு பணத்தை வேறு செலவு பண்ணோன்னு எவனும் கொடுக்குற பல இடங்களில் இல்லை, கொடுத்தவன் பாதி பணத்தை கொடுத்துட்டு மீதியை அமுக்கிட்டானுங்க. ஸோ நமக்கு வந்து இந்த வாட்டி தோல்வி வரப்போகுது மாமான்னு சொல்லி செட்டில் பண்ணியிருக்காரு. அந்த சபரீசன் ரிப்போர்ட் எதிர்கட்சிக்கும் லீக் ஆகிடுச்சு. எதிர்கட்சின்னா அவங்க கூட்டணி இருக்கிற கட்சிங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா டு டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாரும். ஒரே நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேமலதா, பாலகிருஷ்ணன், CPM, அப்புறம் வைகோ, திருமாவளவன் காணொலி, அதுவும் அதில் நீங்கள் பாருங்களேன், நாம் மற்றும் அதிக தொகுதிகள் எண்ணிக்கைக்காக மாற்றி நிலையெடுத்திருந்தால் எங்கே போய் இருப்பேன், நீ தவக்கைக்கு தான் போனோம். நிலையெடுத்திருந்தால் தலைகீழாக அரசியல் மாறி இருக்கும். சிக்னல் தானா இப்போ? ஒருவேளை இவர் தாவேக்காக்குள்ள இப்போ வர்ற ஐடியாக்கான சிக்னலாக இருக்குமா அது? இல்லைங்க, அவரை பொறுத்த வரைக்குங்க அவருக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்குங்க. அதாவது வந்து அழுத்தம் இருக்குது. திமுகவில் வந்து அவருக்கு பிளாக்மெயிலாக கூட இருக்கலாம், அது இல்லை வேற ஏதாவது கூட இருக்கலாம். அதனால தான் இல்லைன்னு நார்மலாக திருமாவளவன் இப்படி முட்டு கொடுக்க மாட்டாருங்க. அவர் வந்து காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்க போகிறேன், ஏன்னா 2026 அப்புறம் அரசியல் களமே தமிழ்நாட்டில் மாறப்போகுது, ஆகவே வந்து நான் அப்போ தமிழ்நாட்டை அரசியலில் இருக்கணும், மாநில அரசியலுக்கு வரப்போகிறேன்ட்டு போனவர் 2 நாளில் வந்து அந்த முடிவை மாற்றிட்டு யாரோ ஒருத்தர் அவன் அப்ளையே பண்ணல, அவன் அந்த கட்சியிலே இல்லை. இப்போ காங்கிரஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு விசிகா மூலம் வந்துருக்குது. ஜோதிமணின்னு அவன் ஜெயிச்சிட்டான்னு நினைக்கிறேன் காட்டுமன்னார் கோயிலில்.
ஜெயிச்சானா என்னன்னு தெரியல. அதனால் அவருக்கு வந்து ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குங்க, பழைய திருமாவளவன் இல்லை. ஸோ அதனால் சிக்னல்லாம் கிடையாது. அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நாங்கள் இவ்வளோ விசுவாசமாக திமுகவுக்கு இருக்கிறோம், ஈவன் சாக்ரிஃபைஸிங் அவர் இன்ட்ரெஸ்ட், அவர் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் கூட நாங்கள் எட்டு கொடுத்தீங்க, நாங்கள் உட்காந்துட்டு அமைதியாக இருந்தோம், வேலை பார்த்தோம், அப்படி இப்படின்னு சொல்கிறாருன்னா அது ஏதோ அவர் நம்பவே இல்லையா, விஜய் ஜெயிப்பார்ன்றது அவர் நம்பலையா. அப்புறம் தானே முன்னாடி சார் இப்போ சேகர் பாபு அவர்கள்ட்ட போயிட்டு கேள்வியை கேட்டால் கூட தாவேக்காவை பற்றி சொல்லுங்க சார், விஜய் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் தான் கேளுங்க, சும்மா இதெல்லாம் கேட்டு இல்லை அவர் முதல்ல வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கேவலமா பேசுவாங்க திமுக எல்லாருமே. இப்போ உதயநிதி அவர்கள்ட்ட போய் கேட்டா கூட சொல்லும் போது நான் சினிமா செய்திகள்லாம் படிக்கிறது இல்லைங்கன்னு. அப்போ அவங்க அந்த மைண்ட் செட்ல இருந்தாங்களா இல்லை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்லை அவங்கள பொறுத்தவரையில் ரொம்ப நாள் வந்து அவங்க இவரை சீரியஸ் த்ரெட்டாகவே எடுக்கலைங்க. இவர் ஒன்றும் கிடையாது, விஜயகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி நினச்சிட்டாங்க. விஜயகாந்த் மாதிரி கூட இல்லை, கமல்ஹாசன் மாதிரி தான் இவர். அடுத்த வாட்டி இவருக்கு ராஜ்யசபா கொடுத்து ஒழுங்கு பண்ணிடலாம், இந்த வாட்டி கண்டுக்காமல் விடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் விஜய் இஸ் எ டிஃப்ரெண்ட் பால் கேம்ன்றது அவங்களுக்கு புரியல. சட்டமன்றம் எப்படி இருக்கும் அப்போ? இப்போ இவங்க வாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும், அவங்க வருவாங்களே, அவங்க வரும்போது இல்லை இப்போ என்னை பொறுத்த வரைக்குங்க தாவேக்காவுக்கு வந்து புது ஆட்கள் தான் இருந்தாலும் கூட இப்போ செங்கோட்டையன் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள் இருக்காங்க. ஸோ அவரை வந்து அவை முன்னவராக போட்டு எம்ஜிஆர் நெடுஞ்செழியனை போட்டு சட்டசபையை மேனேஜ் பண்ணார் கொஞ்ச நாளைக்கு. கொஞ்ச நாளைக்கு இல்லை, அவர் பீரியடு பூரா அவர் தான். ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு இது இல்லைன்றதால விஜய் கூட அதை பயன்படுத்தலாம். செங்கோட்டையனை வந்து ஹவுஸ் லீடரை ஆக்கிட்டு அசம்பிளியில், ஸோ தட் ஈ கேன் ஹேண்டில் ஆப்போசிஷன், குற்றச்சாட்டு பதில் சொல்கிறது போகிறதெல்லாம். விஜய் எப்போது ஒரு விஷயங்களில் தலையிடலாம். ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் எஸ் த ரைட் டு இன்டர்வென் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதனால் விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்துட்டு இந்த இவனுங்க நாஸ்டியாக கேட்குற கேள்வி, இவங்க இன்னும் மோசமாக தான் பிஹேவ் பண்ணுவானுங்க. ஜெயலலிதாவுடைய புடவையை தூக்கி எரிச்சவனுங்க, இது இழுத்தவனுங்க தானே, துச்சாதனன் தானே, துரைமுருகன், அந்த ஆளுங்களாம். அதனால் சட்டசபையில் அக்லியாக ஆக்வர்டாக பல விஷயங்கள் நடக்கும். நான் உங்களுக்கு எழுதி தரேன். ஏன்னா டிஎம்கேவுடைய மென்டாலிட்டி அவங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியாது.